அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்சைம் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே அந்த ஒரு வாரத்துக்கு முதல்ல கடந்த வாரம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த கரைக்கு என்ன மாதிரி என்சைம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காததுக்கு முதல்ல அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை ஒரு நடை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. நம்ம அதில் ஒரு 6 வகையான என்சைம் பற்றி சொல்லியிருந்தோம். அது எந்தெந்த கரைக்கு என்னென்ன என்சைம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கல அப்படின்ட்டா எதுக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. என்சைம் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், இந்த வீடியோவோட எண்டு கார்டுலேயும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் நான் சொல்லியிருப்பேன் என்சைம் சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். சேர்த்தக்கூடாதுன்னா முற்றிலும் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற காரணம் இல்லை. இப்போ நம்ம சொல்ல போகிற முறையில் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு 100% என்சைம் பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்சைம் என்ன காரணத்துக்காக நீங்கள் சேர்த்துறீங்களோ அந்த காரணம் சுத்தமாக அடிபட்டு போயிடும். அது எந்த காரணத்துக்காக நீங்கள் சேர்த்துறீங்களோ, கரை நீக்கணும், துணிகளில் இருக்கிற கரையை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா அந்த காரணமே இல்லாமல் போயிடும். இந்த முறையில் நீங்கள் பின்பற்றலை அப்படின்ட்டா நீங்கள் வெறும் என்ஜாய் மட்டும் நீங்கள் சேர்த்திட்டீங்க, நம்ம எல்லாம் என்ஜாய் சேர்த்திட்டோம், இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும், எல்லா கரையும் அழுக்கையும் எடுத்துடும், இனி நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டா உங்கள் நினைப்பு தப்பு. அந்த மாதிரி என்ஜாய் மட்டும் சேர்த்திட்டு விட்டுறக்கூடாது. அதுக்கு அடுத்த முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் உங்களுடைய என்ஜாய் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்ட்டா ஒரு 10 நாள்லேயே நீங்கள் விற்பனைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போன ஒரு 10 நாள்லேயே அதனுடைய பயன் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதாவது டிட்டர்ஜென்ட் லிக்விடில் நீங்கள் என்சைமுக்கு என்ன மாதிரி இலக்கு, என்ன மாதிரி டார்கெட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டார்கெட்டை முடிக்காததுக்கு முன்னாடியே தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு அது மடிஞ்சிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்விடில் என்சைம் சேர்த்தியும் ஒரு பலனும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்படிங்கிறதுனால முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஜூனியர் விகடனில் ஒரு தொடர் வந்துட்டு இருந்துச்சு. எய்ட்ஸ் என்னும் எரிமலை, டாக்டர் ஜெயா ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்ல தெரியாமலேயும் இருக்கலாம். அந்த ஒரு தொடரில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனித உடலை ஒரு நாட்டுக்கு இணையாக சித்தரிச்சிருப்பாங்க. அதில் அந்த எழுத்தாளர் அதில் நம்ம அணுக்களை ஒரு சிப்பாய் மாதிரி, இராணுவ சிப்பாய் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்களெல்லாம் ஒரு இராணுவ வீரருக்கு இணையாக சித்தரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த HIV கிருமியை அவங்க எதிரி நாட்டு இராணுவம் அல்லது தீவிரவாதிகள் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு சித்தரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விட்லேயும் இதே மாதிரி ஒரு அணுகுமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடை நம்ம ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி செல் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் பாட்டிலில் நம்ம ஒரு ராஜ்யத்துக்கு இணையாகவோ அல்லது ஒரு நாட்டுக்கு இணையாகவோ நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த டிட்டர்ஜென்ட்டில் ஒரு 6 வகையான என்சைம் வகைகள் யூஸ் ஆகுது. அதில் நம்ம முதல்ல சொல்லியிருக்கிற ஒரு 4 வகையான என்சைம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 4 என்சைமும் நம்ம ஒரு இராணுவம் ரேஞ்சுக்கு நம்ம அதை கற்பனை பண்ணிக்கலாம். இந்த 4 என்சைம் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா, ஒன்று குதிரைப்படை, ஒன்று யானைப்படை, ஒன்று தரப்படை, ஒன்று ஆகாயப்படை அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இலக்கு என்ன அப்படின்ட்டா,
எதிரிகள் யாரை தாக்கணும், இவங்களோட இலக்கு யாரை தாக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு வந்து நம்ம துணிகளில் படிஞ்சிருக்கிற கரைகள் என்ன மாதிரி இந்த எண்ணெய் வகையால் ஏற்படுற கரை, உணவுப் பொருட்களால் ஏற்படுற கரைகள், அப்புறம் இன்னும் பிற கரைகள்லாம் இருக்கும். அந்த கரைகளை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவிலே பார்த்துட்டோம். இப்போ இதை தான் வந்து இலக்கு, இந்த என்ஜைமுக்கு வந்து இலக்கு வந்து இதைத்தான் தாக்கி அழிக்கணும். ஆனால் என்ன அப்படின்டா, இவங்க ஒன்றுக்கொன்று இவங்களுக்குள்ளேயே சண்டை கட்டி இதுகளுக்குள்ளேயே சண்டை கட்டி மடிஞ்சிடும். ஏன், எதனால்? நம்ம இந்த 4 படைகளுக்கும் என்ன டார்கெட் கொடுத்துருப்போம், எதிரிகளை தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிறது. அதாவது துணிகளில் படிகிற பல்வேறு விதமான கரைகளை தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட்டு. ஆனால் இவங்களுக்கு எதிரிகள் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் தங்களை தாங்களே அடிச்சுக்கிட்டு மடிஞ்சிடுவாங்க. அதாவது விமானப்படை யானைப்படை மேலே கொண்டு போடும், யானைப்படை குதிரைப்படையை அழிக்கும், குதிரைப்படை யானைப்படையை அழிக்கும், இப்படி தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இப்போ நம்மளுடைய நோக்கம் டிட்டர்ஜென்ட் லிக்விடை என்ன காரணத்துக்காக நம்ம என்ஜைம் டிட்டர்ஜென்ட் லிக்விடில் சேர்த்துறோமோ அந்த நோக்கம் நமக்கு நிறைவேறாமலேயே போயிடும். இந்த 4 படைகளும் தங்களுக்குள்ள வேணும்னே சண்டை கட்டிக்கல. இவங்களுக்கு இலக்கு எதிரி படை யார் அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியாது. அதனால் எதிரியாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இன்னொரு படையை எதிரியாக நினச்சிக்கிட்டு தங்களுக்குள்ளே சண்டை கட்டிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு சரியான நபர், வழி நடத்தும் நபர் இருந்தாங்க அப்படின்ட்டா, இல்லைப்பா நீங்கள் வந்து ஒரே நாட்டை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து வேறு நாட்டு இராணுவத்தை நீங்கள் வந்து தாக்கணும், நீங்கள் வந்து ஒரே நாட்டை சேர்ந்தவங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே இங்கே சண்டை கட்டிக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு நபர் தேவை. அதுதான் தளபதி. இப்போ அந்த தளபதி யார் இங்கே அப்படிங்கிறத அடுத்த நம்ம பார்க்க போகிறோம். யார் தளபதி, யார் நின்று வழி நடத்த போகிறாங்க, இந்த 4 படைகளையும் சேர்த்து யார் தலைமையேற்று வழி நடத்த போகிறாங்க. அதாவது நம்ம முப்படைக்கு ஜனாதிபதி எப்படியோ அந்த மாதிரி ஒரு தளபதி இவங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க தான் இவங்களுக்கு வழிகாட்டணும். அவங்க வழிகாட்டும் போது இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து எதிரி அழிக்கிறதுக்கு போராடுவாங்க. இப்போ அவங்க யார், அந்த தளபதி யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த தளபதி யார்? இங்கே வந்து 2 தளபதி. நம்ம வழக்கமாக இராணுவத்துக்குலாம் ஒரு தளபதி, ஆனால் இங்கே வந்து 2 தளபதி. இந்த தளபதி யார்? இங்கே தளபதி 2 பேர் இருப்பாங்க. நம்ம வழக்கமாக இராணுவத்தில் ஒருத்தர் தளபதியாக இருப்பார், இங்கே 2 பேர் தளபதியாக இருப்பாங்க. தளபதி அப்படிங்கிறது ஒரு பதவி, ஒரு பொறுப்பு இல்லையா? இப்போ இந்த பொறுப்பு பேர் இங்கே என்ன அப்படின்ட்டா என்ஜைம் ஸ்டெபிலைசேஷன். தளபதி பேர் இங்கே என்ஜைம் ஸ்டெபிலைசேஷன். சரி, தளபதி யார்? 2 பேர் யார்? ப்ரொபலைன் கிளைகால் போரெக்ஸ். இவங்க 2 பேரும் இங்கே தளபதியாக இருப்பாங்க. இப்போ இவங்க தளபதியாக நின்று வழி நடத்தும் போது 100% வார் வந்து எதிர் நாட்டு மேலே கொடுக்குற போர் வந்து 100% சக்ஸஸாக முடியும். அனைத்து விதமான கரைகளும் சுத்தப்படுத்தி உங்களுடைய நோக்கம் நிறைவேற இந்த தளபதிகள் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் இதே என்ஜைம் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். எந்த அளவில் சொன்னோம்ல இந்த 2 தளபதிகள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு சேர்த்தணும், என்ஜைம் வந்து எந்த அளவு நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்விடில் சேர்த்தணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இதில் வரும் என்ஜைமில், இன்னும் என்ஜைம் நீங்கள் டிட்டர்ஜென்ட் லிக்விடில் சேர்த்தும்போது இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.